தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரான கே ராஜன் அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தீயணைப்பு துறையினர் அவருடைய உடலை மீட்டு தற்போது அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மயிலாப்பூர் மற்றும் சைதாப்பேட்டை தீயணைப்பு வாகனங்கள் அவருடைய உடலை மீட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்ததாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காரில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரை காரை நிறுத்த சொல்லிவிட்டு திடீரென இறங்கிய அவர் பாலத்தின் மீது ஏறி கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். சாலமன், முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணலாம். சாலமன், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜன் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சாலமன், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரான கே ராஜன் என்பவர் அடையாறு ஆற்றில குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இன்று மாலை 4:45 மணி அளவுல ஒரு முதியவர் ஒருவர் அடையாறு ஆற்றுல குதித்து விட்டதாக அங்குள்ள பொதுமக்கள் அளித்த தகவலின் பேர்ல சைதாப்பேட்டை மற்றும் மயிலாப்பூர் தீயணைப்பு வாகனங்கள்ல தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு சென்று அந்த முதியவரை தேடிய நிலையில அவருடைய சடலமானது மீட்கப்பட்டு அவரோட உடல் தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் இது தொடர்பாக இந்த முதியவர் யார் என்பது தொடர்பாக அடையாறு போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதுல அவர் வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த கே ராஜன் என்பதும் இவர் பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குனரும் என்று பணியாற்றி வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக 84 வயதான இவர் பல்வேறு திரைப்படங்களை தயாரித்திருப்பதும் அதே போன்று இயக்கி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. சுரேஷ் நடித்த பிரம்மச்சாரிகள் 1983 திரைப்படத்தின் மூலமாக அவர் தயாரிப்பாளராக அறிமுகமாயிருக்கிறார். தொடர்ந்து அவர் டபுள்ஸ், அவள் பாவம், நினைக்காத நாளில்லை ஆகிய பல திரைப்படங்களை கே ராஜன் தயாரித்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதே போன்று சில திரைப்படங்கள்லயும் அவர் குணச்சித்திர வேடங்கள்லயும் நடித்திருக்கிறார். மைக்கேல் ராஜ், சொந்தக்காரன், உளவுத்துறை உட்பட சில திரைப்படங்கள்லயும் அவர் சிறிய கதாபாத்திரங்கள்ல அவர் நடித்து பிரபலம் அடைந்திருக்கிறார். தற்போது பல யூடியூப்களையும் அவர் பல கருத்துக்களை முன்வைத்து சர்ச்சைகளிலும் சிக்கி வந்திருக்கிறார். இந்த நிலையில தான் தற்போது திடீரென அவர் அடையாறு ஆற்றுல குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். என்ன காரணத்திற்காக இவர் தற்கொலையில ஈடுபட்டார் என்பது தொடர்பாக அடையாறு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்ற கடன் பிரச்சனை காரணமாக அவர் உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்பது குறித்தான விசாரணையில போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். வழியாக கே ராஜன் கார்ல சென்ற போது தான் திடீரென ஓட்டுநரை காரை நிறுத்த சொல்லி திடீரென அவர் அடையாறு ஆற்றிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக போலீசார் தரப்புல முதற்கட்ட தகவல் தெரிவித்திருந்தாலும் அவர் என்ன காரணத்திற்காக அவர் உயிரிழந்தார் என்பது குறித்தான முழு விவரங்களும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அவரது உறவினர்களை தற்போது வரவழைத்தும் விசாரணை மேற்கொள்ள போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போன்று கார் ஓட்டுநரிடமும் அவர் வேறு ஏதாவது கூறியிருக்கிறாரா என்ற கோணங்களிலும் இந்த விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. ஒரு பிரபல தயாரிப்பாளர் அடையாறு ஆற்றில குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சாலமன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜன் அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.